வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மனசங்கர வீரபிரசாத் காரு அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட வந்து ஜி5ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நம்ம சிரஞ்சீவி தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாமையே அதுக்குள்ள போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கதையை கேட்கும் போதே நமக்கு வந்து விஸ்வாசம் படம் தானே ஞாபகம் வரும். இன்ஃபேக்ட் விஸ்வாச படமே நிறைய படங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா நம்ம சிறுத்தை சிவாக்குனே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதாவது பிரிஞ்சு போன காதலியோட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஹீரோ, பிரிஞ்சு போன தங்கச்சியோட குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஹீரோ, அதே மாதிரி விஸ்வாசத்துல பிரிஞ்சு போன மனைவி. ஆனா என்னன்னா மனைவிக்கு வந்து இந்த படத்துல 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல அந்த பிரிவுக்கான காரணம் அப்படின்றது வந்து மாமனார் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து செக்யூரிட்டி ஆபீசரா இருப்பாரு. இதை தவிர பெருசா டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. சோ கதையில புதுமை இல்லை. சோ இவங்க என்னத்துல போக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான். அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோவை வந்து வெறும் மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி காட்டாம அவர் சைட்ல இருந்து ஒரு சில ஹியூமரான விஷயங்களை ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் அந்த வெங்கடேஷ் வரக்கூடிய அந்த கேமியூ அப்படின்றது இந்த படத்தை ஒரு மாதிரி லைவ்லியா வச்சிருக்க யூஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல வில்லன் கேரக்டர் அப்படின்றது பயங்கர டம்மியான ஒரு ரோல் தான். அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதெல்லாம் காமெடியா தான் இருக்கும். அதனாலேயே அந்த போர்ஷன்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் காட்டியிருப்பாங்க. சோ அது ஓரளவுக்கு பிளஸ்ஸா தான் பாக்குறேன். அதே மாதிரி விஷுவலா ரொம்ப ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு படம் தான். என்டர்டெய்னரா ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ண ஒரு படம் தான். மத்தபடி இந்த படத்துல புதுமை கிடையாது. லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்து பயங்கரமா மிரண்டு போயிருவீங்க. ஏன்னா சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி ரொம்ப நிறைய பேசுறதுக்கு இல்லாத ஒரு படம் தான். பட் இருந்தாலும் ஒரு டைம் பாஸ்க்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.75 out of 5. அடல் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல. பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.